23வது ஸ்லோகம். நைனம் சிந்தந்தி ஷஸ்த்ராணி நைனம் தகதி பாவகஹ ந சைனம் க்லேதயந்த்யாபஹ ந சோஷயதி மாருதஹ. 22வது ஸ்லோகத்தில் உதாரணம் மூலமாக ஆத்மா மாற்றம் அற்றது, நிர்விகாரம் என்ற கருத்தை பகவான் கூறினார். எப்படி மனிதர்கள் ஆடையை மாற்றிக்கொள்கிறார்களோ, உடையை மாற்றிக்கொள்ளும் பொழுது மனிதர்கள் மாறாமல் எப்படி இருக்கிறார்களோ, அதுபோல் ஆத்மாவுக்கு இந்த ஸ்தூல சரீரம் என்று பகவான் கூறுகின்றார். இந்த ஸ்தூல சரீரம் மாறும் பொழுதும் ஆத்மாவிடம் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பதை அந்த உதாரணத்தில் பகவான் கூறினார். பிறகு 23வது ஸ்லோகத்தில் ஆத்மாவை எதனாலும் அழிக்க முடியாது என்ற கருத்தை கூறுகின்றார். 22வது ஸ்லோகத்திலிருந்து ஏற்கனவே கூறிய கருத்தை தான் பகவான் கூறி வருகின்றார். இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம், ஆத்மா அவிநாசி, விநாசத்துக்கு உட்பட்டது அல்ல. எப்படி ஒரு பொருள் நாசம் அடையும் என்றால், 4 பூதங்களினால் ஒரு பொருள் நாசத்திற்கு உட்படலாம். உதாரணமாக, பூமியிலிருந்து செய்யப்பட்ட ஆயுதங்கள் ஒருவனை நாசப்படுத்தலாம், அக்னியானது நாசப்படுத்தலாம் இந்த சரீரத்தை, பிறகு நீரானது இந்த சரீரத்தை அல்லது ஒரு பொருளை நாசப்படுத்தலாம், காற்று ஒரு பொருளை நாசப்படுத்தலாம், ஆகாசம் எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கின்றது. ஆகவே எந்த பூதத்தினாலும் ஆத்மாவுக்கு நாசமில்லை. அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். நைனம் சிந்தந்தி ஷஸ்திராணி. ஷஸ்திராணி என்றால் ஆயுதங்கள். ஆயுதங்கள் பூமியிலிருந்து செய்யப்பட்ட திருடமான ஆயுதங்கள். ஏனம் என்றால் இந்த ஆத்மாவை, ந சிந்தந்தி வெட்டாது, நாசப்படுத்தாது. சிந்தந்தி என்றால் வெட்டுவது. சஸ்திரங்கள், ஆயுதங்கள் இந்த ஆத்மாவை பிளக்காது. ஏனம் என்றால் இதை, நைனம் என்பதை ந ஏனம் என்று பிரிக்க வேண்டும். இந்த ஆத்மாவை வெட்டாது, நாசப்படுத்தாது. போர்க்களத்தில் பயன்படுத்தப்படுகின்ற ஆயுதங்கள் ஸ்தூல சரீரத்தை நாசப்படுத்துமே தவிர சூக்ஷ்ம சரீரத்தையும் கூட நாசப்படுத்தாது. அப்படி இருக்கையில் எப்படி ஆத்மாவை அந்த ஆயுதங்கள் அழிக்க முடியும்? இனி அடுத்ததாக, நைனம் தகதி பாவகஹ. பாவகஹ என்றால் நெருப்பு, அக்னி. ஏனம் இந்த ஆத்மாவை, ந தகதி எரித்து விடாது. நெருப்பானது இதை எரிக்காது என்றால் நெருப்பினால் ஆத்மாவுக்கு நாசம் இல்லை. இந்த ஸ்தூல சரீரத்தை ஆயுதத்தினால் நாசப்படுத்தலாம், நெருப்பினால் நாசப்படுத்தலாம். ஆனால் ஆத்மாவுக்கு நெருப்பினால் நாசம் இல்லை. 2வது வரி, நச்ச ஏனம் க்லேதயந்தி ஆபக. ஆபக என்றால் நீர், தண்ணீர். ஏனம்
இந்த ஆத்மாவை ந கிளேதயந்தி என்றால் நனைத்து விடாது, நனைப்பதன் மூலம் நாசப்படுத்தாது. வாட்டர் ப்ரூஃப்னு சில பொருள்களை எல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம் அல்லவா? காரணம் என்ன? தண்ணி பட்டுடுதுன்னா அந்த பொருள் நாசமடைந்து விடும். அப்படி சில பொருள்கள் நீரினால் நாசமடையும். அவ்விதம் ஆத்மாவுக்கு நீரினாலும் நாசம் இல்லை. இறுதியாக ந சோஷயதி மாருதக. மாருதக என்றால் காற்று. ந சோஷயதி ஏனம் இந்த ஆத்மாவை உலர்த்தாது. சில பொருள்கள் சுபாவமாகவே சிநேகமான பொருள்களாக இருந்தால் அதை காற்று உலர்த்தி அதை நாசம் செய்துவிடும். அவ்விதம் ஆத்மாவை காற்றானது நாசம் செய்யாது. நம்முடைய அனுபவத்தில் பார்க்கின்றோம், இந்த 4 பூதங்களும் நாசம் செய்வதற்கான கருவிகள். இவைகள் ஆத்மாவை அழிக்காது. அதுதான் இதனுடைய சாரம். இனி நாம் அடுத்த ஸ்லோகத்திற்கு செல்லலாம். 24. அச்சேத்யோயமதாஹ்யோயம் அக்லேத்யோ சோஷ்ய ஏவச நித்ய சர்வகதஸ்தானுஹு அச்சலோயம் சநாதனஹ. 24, 25 இந்த 2 ஸ்லோகங்களில் பகவான் முடிவுரை செய்கின்றார். முடிவுரை செய்கின்றார் என்று சொன்னால் எங்கு முகவுரையை பகவான் செய்தார்? 11வது ஸ்லோகத்தில் முகவுரையை செய்து 12வது ஸ்லோகத்திலிருந்து ஆத்ம தத்துவத்தை விளக்க ஆரம்பித்தார். அதை பகவான் கடைசி 2 ஸ்லோகங்களில் முடிவுரை செய்கின்றார். பிறகு இந்த 24வது ஸ்லோகத்தில் என்ன செய்கின்றார்? இதுவரை கூறிய ஆத்ம தத்துவத்தினுடைய கருத்துக்களை ஒட்டுமொத்தமாக கூறுகின்றார். இந்த ஸ்லோகத்தில் பகவான் அப்படியே பேக் பண்ணி வைக்கிறார். இதுவரைக்கும் சொன்ன ஆத்ம தத்துவத்தினுடைய சாரத்தை இந்த ஸ்லோகத்தில் எவ்வளவு கருத்தை வைக்க முடியுமோ அவ்வளவு கருத்தை, ஆத்ம தத்துவத்தை பற்றிய கருத்தை பகவான் இங்கு வைக்கின்றார். ஆகவே கூறிய ஆத்ம தத்துவத்தின் சாரம் அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். இதுவரைக்கும் ஆத்ம தத்துவத்தை என்ன சொன்னாரோ அதனுடைய சாரம் இங்கு சொல்லப்படுகின்றது. புதிதான கருத்து கிடையாது. ஏற்கனவே சொன்ன கருத்தை இங்கு பகவான் இந்த ஸ்லோகத்தில் ஒட்டுமொத்தமாக கூறி அடுத்த ஸ்லோகத்தில் ஆகவே துயரப்படாதே என்று முடிவுரை செய்வார். ஆகவே இந்த 2மே முடிவுரை ஸ்லோகங்கள். இதில் விளக்கம் கிடையாது. ஏற்கனவே விளக்கம் பார்த்து விட்டோம். ஆகவே இதனுடைய பொருளை பார்த்தால் ஏற்கனவே பகவான் சொன்னதாகத்தான் இருக்கும். இதில் முதல் வரி பகவான் முன் ஸ்லோகத்தில் சொன்னதையே சொல்கின்றார். இதற்கு முன் ஸ்லோகத்தில் 4 பூதங்களினாலும் ஆத்மாவுக்கு அழிவு இல்லைன்னு சொன்னதையே முதல் வரி முழுவதிலும் சொல்கின்றார். இலக்கணத்தில் தான் வேறுபாடு. இங்கே பேசிவ் வாய்ஸில் சொல்கிறார், முன் ஸ்லோகத்தில் ஆக்டிவ் வாய்ஸில் சொன்னார். அதே கருத்தை தான் சொல்கின்றார். பிறகு 2வது வரியில் இதற்கு முன் சொன்ன கருத்துக்களினுடைய சாரத்தை பேசுகின்றார். என்ன கூறுகின்றார்? அச்சேத்யக அயம் ஆத்மா, இந்த ஆத்மாவானது அச்சேத்யக என்றால் வெட்டப்படாதது. இந்த ஆத்மாவை வெட்ட முடியாது, அழிக்க முடியாது என்று சொன்னார். இங்கு வெட்டப்பட முடியாததாக இருக்கின்றது என்று சொல்கின்றார். அச்சேத்யோயம்ங்கிறத அயம் இந்த ஆத்மாவானது
அச்சேத்யக. அச்சேத்யக என்றால் வெட்ட முடியாது என்று சொன்ன உடனேயே நம்ம எதை சேர்த்திக்கணும்? நீரினால் வெட்ட முடியாதுன்னு பொருள் அல்லவே. சஸ்திரங்களினால் வெட்ட முடியாது, ஆயுதங்களினால் வெட்டப்படாததாக இருக்கின்றது. அடுத்தது அதாஹ்யக அயம். அதாஹ்யக என்றால் எரிக்கப்பட முடியாததாக இருக்கின்றது. பாவகன்னு பகவான் சொன்னார். பாவகக நைனம் தகதி, நெருப்பானது எரிக்காதுன்னு முன்ன சொன்னார். இங்க எப்படி சொல்றார்? இது எரிக்கப்பட முடியாது. இலக்கணத்துல தான் வேறுபாடு, கருத்தில் ஒன்றுதான். எரிக்காது, எரிக்கப்பட முடியாது. இதை யாராலும் எரிக்கப்பட முடியாது. தாஹ்யம் என்றால் எரிக்க யோக்கியமானது, அதாஹ்யம் என்றால் எரிக்க யோக்கியம் அல்லாதது. தேகக அப்படின்னு இந்த உடலுக்கு ஒரு பெயர். காரணம் என்ன? தகன யோக்கியம். இது தகனத்துக்கு யோக்கியமாக இருக்கின்றது. காரணம் என்ன? இறந்து விட்டால் இதை யாரும் வீட்டில் வைத்திருக்க மாட்டார்கள், கொஞ்ச நேரம்தான், பிறகு அதை எரித்து விடுவார்கள். இது தாஹ்யம். ஆனால் ஆத்மா அதாஹ்யம் என்றால் எரிக்காதது, எரிக்கப்பட முடியாதது. அடுத்தது அக்லேத்யக. அக்லேத்யக என்றால் நனைக்கப்பட முடியாதது. அக்லேத்யக. அடுத்தது அசோஷ்யக. அசோஷ்யக என்றால் உலர்த்தப்பட முடியாதது. ஏவச்ச. ஏவ என்பது பகவான் எம்பசைஸ் செய்கின்றார், கண்டிப்பாக, நிச்சயமாக. இந்த ஏவங்கிற வார்த்தை எல்லா இடத்துலையும் போட்டணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அச்சேத்யக ஏவ, அதாஹ்யக ஏவ, அக்லேத்யக ஏவ, அசோஷ்யக ஏவ. எரிக்க முடியாது, நனைக்க முடியாது, கண்டிப்பாக, நிச்சயமாக. இப்போ இந்த முதல் வரி சென்ற ஸ்லோகத்தினுடைய ரிப்பிட்டிஷன், அதைத்தான் பகவான் கூறினார். பிறகு இரண்டாவது வரிக்கு வருவோம். நித்யக. இந்த ஆத்மாவானது என்றும் இருக்கின்றது. நித்யக. முதல் வரியில் சொன்னதை காரணமாக கொண்டு நித்யக என்பதை சாத்தியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி? எதனால் வெட்ட முடியாதோ, எரிக்க முடியாதோ, நனைக்க முடியாதோ, உலர்த்த முடியாதோ அதனால் நித்யக. தஸ்மாத் நித்யக. அது எல்லா காலத்திலும் இருக்கின்றது. நித்யக என்பது காலத்தை கடந்தது, எல்லா காலத்திலும் இருக்கின்றது. இனி அடுத்த சொல் சர்வகதக என்றால் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கின்றது. சர்வகதக. அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நித்யத்துவாத் சர்வகதக. அது நித்தியமாக இருப்பதனால் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கின்றது. சர்வகதக என்பது தேசத்தினால் ஆத்மாவுக்கு பரிச்சேதம், வரையறுப்பு கிடையாது. நித்யக என்பதிலிருந்து காலத்தினால் ஆத்மாவுக்கு வரையறுப்பு கிடையாது. தேச கால அதீதம். இதெல்லாம் நம்ம பார்த்தது தான், ஏற்கனவே பார்த்த கருத்தை தான் கூறுகின்றார். இனி அடுத்த சொல் ஸ்தானுகு. ஸ்தானுகு என்றால் அசையாதது. ஸ்திரக. ஸ்டெடியா இருக்கு அப்படின்னு அர்த்தம், அசையாதது. ஸ்தானுகு இவ ஸ்திரக ஸ்தானுகு. ஆத்மா ஏன் அசையாதது என்றால், அசைய வேண்டும்னா கொஞ்சம் இடம் இருக்கணுமே. ஆத்மாவுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடம் கிடையாது. அதனால் ஆத்மாவுக்கு அசைவு, மாற்றம் என்பது கிடையாது. அதனால தான் சாமிஜி சொல்வார்கள், பகவானுக்கு நம்ம ஏதாவது நெய்வேத்தியமாக படைக்கிறோம், அதை ஏன் பகவான் சாப்பிட மாட்டேங்கிறார்? ஒரு காரணம் சொல்லலாம், சாப்பிட்டா அடுத்த நாள் வைக்க மாட்டோம்னு சொல்லி. அது நம்ம சும்மா சொல்கிறது.
ஆனால் தத்துவ ரீதியாக அதுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னால் நம்ம ஏதோ விதவிதமான பதார்த்தங்களை பகவானுக்கு வைக்கிறோம். அது அப்படியே இருக்கேன்னா காரணம், பகவான் எந்த இடத்துல இல்லை எடுத்து அதை வேறு ஒரு இடத்துக்கு மாத்துறதுக்குன்னா, நம்ம வயிற்றில் காலி இடம் இருக்குது, வெளியே அது பதார்த்தமாக இருக்குது, நம்ம உள்ளே போடுறோம். ஆனால் பகவான் இல்லாத இடம்னு ஒன்று இருந்தால் தானே அது டிசப்பியர், மறைகிறதுக்கு. ஆகவே எல்லா இடத்திலும் ஸ்திரக என்றால் அசையாமல் இருக்கின்றார். பிறகு அதே விளக்கப்படுகிறது அடுத்த சொல்லில். அச்சலக, சலம் என்றால் அசைவு, அச்சலக என்றால் அசைவற்றவர். ஸ்தாணுவாக இருப்பதனால் அவர் அசைவற்றதாக இருக்கின்றார். இங்கு ஸ்தாணு என்றால் ஸ்தாணுவை போல ஸ்திரம் என்று பொருள், ஸ்டெடி. அச்சலக என்றால் மூமெண்ட் அற்றது, செயலற்றது. இந்த இரண்டு சொல்லும் ஆத்மாவிடம் கிரியை இல்லை, செயல் இல்லை என்பதை காட்டுகின்றது. அகர்த்தா அபோக்தா என்பதை காட்டுகின்றது. என்ன, கர்த்தா போக்தா செயல் இல்லாமல் கர்த்தாவும் போக்தாவும் ஆக முடியாது. அவ்விதம் செயலற்றதாக இருக்கின்றது. இனி கடைசி சொல் சனாதனக. சனாதனக என்றால் அகாரணக, காரணம் அற்றது. இந்த ஆத்மாவுக்கு காரணம் என்பது கிடையாது, அல்லது அனாதிகி, இதற்கு தோற்றம் என்பது கிடையாது. இரண்டும் ஒரே பொருள்தான். ஒன்றுக்கு காரணம் இருந்தால் அதற்கு தோற்றம் இருக்கும், ஒன்றுக்கு தோற்றம் இல்லை என்றால் அதற்கு காரணம் இருக்கக்கூடாது. ஒரு பொருள் அனாதி, அதற்கு தோற்றம் இல்லைன்னு சொன்னால் பிறகு அதுக்கு இது காரணம் என்று நாம் சொல்ல முடியாது. ஆகவே சனாதனக என்றால் என்றும் இருப்பது. இதெல்லாம் என்ன, ஏற்கனவே ஆத்மாவை பற்றிய கூறிய கருத்தை பகவான் ஞாபகப்படுத்தி கொண்டு முடிக்க விரும்புகின்றார். இது உபதேசத்தினுடைய ஒரு நியமம், உபக்கிரம உபசம்ஹாரக என்று சொல்லப்படும். ஆரம்பத்தில் எதை நாம் ஆரம்பிக்கின்றோமோ முடிக்கும் பொழுதும் அதையை கூறித்தான் முடிக்க வேண்டும். அவ்விதம் ஆத்ம தத்துவத்தை பகவான் 12வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 25வது ஸ்லோகத்தில் முடிக்க போறார். அதற்காக இங்கு சாரத்தை சொல்கின்றார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் இந்த விசாரத்தை முடிவுரை செய்கின்றார். 25வது ஸ்லோகம். அவ்யக்தோயமசிந்த்யோயம் அவிகார்யோயமுச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானுஷோசிதுமர்ஹசி. அவ்யக்தக அயம் ஆத்மா. அயம் என்றால் இந்த ஆத்மாவானது அவ்யக்தக. வியக்தம் என்றால் வெளித்தோற்றத்திற்கு வருவது, அவ்யக்தம் என்றால் வெளித்தோற்றத்திற்கு வராதது. இந்த சொல்லினுடைய பொருளையும் நாம் பார்த்திருக்கின்றோம். அவ்யக்தக இந்திரிய அகோச்சரம், இந்திரியங்களினால் இந்த ஆத்மாவை கிரகிக்க முடியாதது. அவ்யக்தக அயம் ஆத்மா. இந்திரியங்களினால் கிரகிக்க முடியாது என்றால் மனதினால் கிரகிக்க முடியுமே என்ற சந்தேகம் வரும்பொழுது அசிந்தியக அயம், இது மனதினாலும் கிரகிக்க முடியாது. இப்போ சில பொருள்களை இந்திரியங்களினால் கிரகிக்க முடியாது. உதாரணமாக அன்பு, கோபம், பொறாமை இவைகளையெல்லாம். ஆனால் மனதினால் கிரகிக்க முடியும். அன்பு என்றால் என்ன, மனதில் புரிந்து கொள்ள முடியும். அப்படி ஆத்மாவை மனதில் அனுபவிக்கலாமா என்றால் பகவான் சொல்றார் அசிந்தியக,
மனதினாலும் அனுபவிக்க முடியாது. பிறகு ஆத்மாவை மனதினாலும் கூட அனுபவிக்க முடியாதுன்னா இங்கே நம்ம எதற்கு அமர்ந்திருக்கின்றோம் என்றால், எல்லா அனுபவத்திற்கும் ஆத்மாவாகிய நான் காரணம் என்ற ஞானத்திற்காக சாஸ்திரம் படிக்கின்றோம். சாஸ்திரம் ஆத்மாவை பற்றிய அனுபவத்தை நமக்கு கொடுக்காது, ஆத்மாவை பற்றிய அறிவை நமக்கு கொடுக்கும். ஆத்மாவை பற்றிய அனுபவம் நமக்கு எல்லா காலத்திலும் இருக்கின்றது. நமக்கு இல்லாதது ஆத்மாவை பற்றிய அறிவு. காரணம், ஆத்மாவை பற்றிய அனுபவம் நமக்கு இல்லை என்று ஏன் சொல்ல முடியாது? எப்பொழுதெல்லாம் நான் நான் என்று சொல்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நான் நான் என்பதற்கு பொருள் ஆத்மா. ஆகவே ஆத்மாவினுடைய அனுபவம் இருக்கின்றது, அறிவு இல்லை. ஆகவே அசிந்தியக அயம். அடுத்த சொல் அவிகாரியக. அவிகாரியக என்றால் பரிணாம ரஹிதக. விகாரம் என்றால் பரிணாமம், பரிணாமம் என்றால் மாற்றம், அவிகாரியக என்றால் பரிணாமம் இல்லாதது. பரிணாமம் என்ற சொல்லுக்கு பொருள் கேட்டால் உங்களுடைய நோட்ஸ்லேயே இருக்கும். ஷட் விகாரத்தில் நம்ம பார்த்துருக்கோம். விபரிணமதே, மாற்றத்தை அடைகின்றது சரீரம். அவ்வித மாற்றம் ஆத்மாவிடம் கிடையாது. அது ஒரு பொருள். இரண்டாவது பொருள் காரியம் அற்றது. இது ஒரு ப்ராடக்ட், படைக்கப்பட்ட பொருள் அல்ல, அது அவிகாரியக. விகாரியக என்பதை மாற்றம் என்று ஒரு பொருளில் கொள்ளலாம், அல்லது அவிகாரியக என்றால் ஒரு பொருளினுடைய படைப்பு அல்ல. ஏற்கனவே சொன்ன கருத்து தான். காரணம் ஆத்மாவுக்கு கிடையாது. ஆத்மா ஒரு ப்ராடக்ட், படைக்கப்பட்ட பொருள் அல்ல. அவிகாரியம். உச்சதே. உச்சதே என்றால் உபனிஷத்தில் இவ்விதம் சொல்லப்படுகின்றது. உச்சதே என்றால் சொல்லப்படுகிறது. யாரால்? உபனிஷத்தில் இவ்விதம் சொல்லப்படுகின்றது. இங்கு பகவானே சொல்றார், சொல்லப்படுகிறது. ஆகவே ஆத்மாவை பற்றிய கருத்து பகவானுடைய மனதில் தோன்றிய அல்லது அவருடைய பிலாசபி அல்ல, இது சாஸ்திரத்தில் இவ்விதம் சொல்லப்படுகின்றது. இதுவரை ஆத்ம தத்துவத்தை பகவான் பேசினார். இனி முடிவுரை செய்கின்றார். தஸ்மாத். தஸ்மாத் என்றால் ஆகவே. ஏவம் இவ்விதம் விதித்வா அறிந்து. எதை? ஏனம். ஏனம் என்றால் இதை. இதை என்றால் எதை? ஆத்மாவை. ஆத்மானம், ஆத்மாவை விதித்வா அறிந்து. அறிந்து என்றால் நானும் ஆத்மாவை நான் நான் என்று அறிந்து கொண்டிருக்கின்றேனே என்றால் ஏவம்னு ஒரு வார்த்தை சொல்றார். இவ்விதம் அறிந்து, இங்கு சொல்லப்பட்டபடி ஆத்மாவை ஒருவன் அறிந்து. அறிந்து என்ன பிரயோஜனம்? என்ன செய்யக்கூடாது? எதற்காக அறிய வேண்டும்? ந அனுசோசித்தும் அர்ஹசி. அனுசோசித்தும் என்றால் துயரப்படுவதற்கு. ந அர்ஹசி, உனக்கு அர்ஹதை இல்லை, தகுதி இல்லை, துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அர்ஹதையே இல்லைன்னு சொல்லிட்டார். நம்ம சில பேர்த்து சொல்லுவோம், உனக்கு இதுக்கு அர்ஹதை இல்லை, அதுக்கு அர்ஹதை இல்லைன்னு. பகவான் எதுக்கு அர்ஹதை இல்லைன்னு சொல்றார்? துயரப்படுறதுக்கு அர்ஹதை இல்லை. நீ இவ்விதம் ஆத்மாவை அறிந்து துயரப்படுவதற்கு அர்ஹதை இல்லை. இதில் ஒரு வார்த்தை இருக்கு, தஸ்மாத் என்ற வார்த்தை. அந்த தஸ்மாத்ங்கிறதுல ரொம்ப வெயிட் இருக்கு. ஆகவே. ஆகவேன்னா என்ன? இவ்விதம் சொல்லப்பட்டது, அதை மனதில் கொண்டால் நீ துயரப்படுவதற்கு அவசியம் கிடையாது.
இதை நம்ம இனி எப்படி சம்பந்தப்படுத்தணும், நாம் எப்படி இந்த விசாரத்தை ஆரம்பித்தோம்? பகவான் அர்ஜுனனுடைய மனதில் இருக்கின்ற துயரத்தை தற்காலமாக நீக்க விரும்புகின்றார். வேதாந்தம் உள்ள போகணும்னு சொன்னால் மனம் அதிக துயரப்பட்டு கொண்டிருந்தால் உள்ளே வேதாந்தமானது செல்லாது. மனதில் ஓரளவு அமைதி இருந்தால்தான் வேதாந்த கருத்துக்கள் உள்ளே செல்லும். அர்ஜுனன் துயரத்தில் மூழ்கி இருக்கின்றான். அவனிடம் நேரடியாக தத்துவ உபதேசத்தை செய்ய முடியாது. ஆகவே இந்த ரிலேட்டிவ்னு சொல்வது போல ஓரளவு அர்ஜுனனுடைய துயரத்தை பகவான் நீக்க விரும்புகின்றார். அதற்கு 3 விதமான விகல்பத்தை பகவான் செய்கின்றார். என்ன விகல்பம்? பீஷ்மர், துரோணர் இவர்களை குறித்து இப்பொழுது உனக்கு துயரம் இருக்கின்றது என்றால், முதலில் பீஷ்மர், துரோணர் இவர்களுடைய ஆத்மாவை குறித்து துயரப்படுகின்றாயா? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அவர்களுடைய அனாத்மாவை குறித்து துயரப்படுகின்றாயா? அல்லது அவர்களை கொல்லுதல் என்பது அதர்மம் என்று நினைத்து துயரப்படுகின்றாயா? இவ்விதம் 3 விதமாக கற்பனை செய்து முதலில் பகவான் என்ன செய்கின்றார்? ஆத்மாவினுடைய அடிப்படையில் துயரப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதை இந்த ஸ்லோகத்தில் முடிவுரை செய்கின்றார். ஆகவே தஸ்மாத் ஏவம் விதித்வா என்ற சொல் பீஷ்மர், துரோணர் இவர்களினுடைய ஆத்மாவினுடைய அடிப்படையில் நீ துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதை நாம் இங்கு ஞாபகப்படுத்துகின்றோம், அவ்வளவுதான். பீஷ்மர், துரோணர் இவர்களெல்லாம் ஜீவர்கள். ஒவ்வொரு ஜீவர்களையும் ஆத்ம அனாத்மா என்று 2ஆக பிரிக்கப்படுகின்றது. அதில் ஆத்மாவினுடைய அடிப்படையில் நீ துயரப்பட வேண்டாம். அதற்கு ஒரே ஒரு சொல்லுல காரணம் சொல்லணும்னா அது அழியாதது. அது அழியாத காரணத்தினால் பீஷ்மர், துரோணருடைய ஆத்மா அழியாது. உன்னுடைய ஆயுதங்கள் அவர்களுடைய ஆத்மாவை வெட்டாது. ஆகவே நீ துயரப்பட வேண்டாம். பிறகு அனாத்மாவினுடைய அடிப்படையில் அதை பகவான் சொன்னார், இனியும் சொல்ல போகின்றார். அதை பிறகு பார்ப்போம். இனி நாம் அடுத்த ஸ்லோகத்திற்குள் செல்வதற்கு முன் இதுவரை பார்த்த கருத்தை ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். மிக சுருக்கமாக ஆத்மாவை பற்றி பகவான் என்னென்ன சொன்னார் என்றால், முதலில் பகவான் நித்யக என்று 12வது ஸ்லோகத்தில் சொன்னார். நான் இப்போ சொல்கிறதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் எழுதி வச்சதே தான். எழுதி வச்சது என்றால் கேட்டு உங்கள் நோட்ஸில் இருக்கிறத தான் சுருக்கமாக நாம் பார்க்கின்றோம். 12வது ஸ்லோகத்தில் ஆத்மா நித்யக என்று சொன்னார். பிறகு 13வது ஸ்லோகத்தில் ஆத்மா நிர்விகாரக தேகினோஸ்மின் யதா தேகே என்று ஆத்மா விகாரமற்றது என்று சொன்னார். பிறகு அடுத்தது முக்கியமான ஸ்லோகம் 16வது ஸ்லோகத்தில் ஆத்மா சத்யக என்று சொன்னார். என்றும் உள்ளது, சத்தியம் என்று சொன்னார். அதோடு இனி ஒன்று பார்த்தோம். ஆத்மா சத்தியம்னு சொன்னால் அனாத்மா மித்யா. பிறகு 17வது ஸ்லோகத்தில் ஆத்மா சர்வகதக, ஆத்மா எல்லா இடத்திலும் இருக்கின்றது என்று சொன்னார். 18வது ஸ்லோகத்தில் எப்படிப்பட்ட நித்தியம், கூடஸ்த நித்தியம், மாறாத நித்தியம் ஆத்மா என்றும், பிறகு அப்பிரமேயம், இந்திரியங்களுக்கு விஷயமல்ல என்று சொன்னார். 2 கருத்து 18வது ஸ்லோகத்தில். கூடஸ்த நித்தியம் என்றால் மாறாது நித்தியம், பிறகு அப்பிரமேயம் என்றால் இந்திரியங்களினால் அறிய முடியாது. பிறகு 19வது ஸ்லோகத்தில் ஆத்மா அகர்த்தா அபோக்தா, ஆத்மா ஒரு காரியத்தையும் செய்வதில்லை, ஒரு கர்மத்தினுடைய பலனையும் அனுபவிப்பது இல்லை. 20வது ஸ்லோகத்தில் ஷட் விகார ரஹிதக, 6 விதமான விகாரத்தை ஆத்மா அடையாது.
பிறத்தல் வளர்தல் மாறுதல் எல்லாம் உடல் அடையுமே தவிர ஆத்மா அடையாது. பிறகு 21வது ஸ்லோகத்தில் ஆத்மா ந ஹேது கர்த்தா, செய்ய தூண்டாது. ஹேது கர்த்தா என்றால் செய்ய தூண்டுதல். ஆத்மா தானாகவும் ஒன்றும் செய்யாது, மற்ற ஒன்றையும் செய்ய தூண்டாது. இந்த 21வது ஸ்லோகம் வரைக்கும் தான் பகவான் புதிய புதிய கருத்துக்களை தத்துவங்களை சொன்னார். பிறகு 22லிருந்து 25 வரை ஏற்கனவே சொன்ன கருத்துக்களை மீண்டும் கூறி பகவான் இங்கு முடிவுரை செய்கின்றார். கீதையில் ஒரு கஷ்டம் என்னன்னா, எடுத்த உடனே ஆத்ம தத்துவம் 2வது அத்தியாயத்திலே வந்துடுது. இனிமேல் பகவான் என்ன செய்வார்? கொஞ்சம் இறங்கி போவார், கொஞ்சம் இல்லை ரொம்பவே இறங்கிடுவார். ஆத்ம தத்துவத்தை பற்றி பிறகுதான் பகவான் பேச இருக்கின்றார். ஆகவே இதற்கு பிறகு தத்துவ விசாரம் பிறகு பகவான் எடுத்துக்கொள்வார். காரணம் என்ன? இந்த தத்துவத்தை கேட்டு இது புரியணும்னு சொன்னால் அந்த ப்ரிப்பரேஷன் தான் ரொம்ப இருக்கு. 2-3 மாணவர்கள் சொன்னார்கள், இந்த கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் 1 ஃபீட்டு தலைக்கு மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு. கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் வர்ற கிளாஸ் எல்லாம் தலைக்குள்ளே போகும் அப்படின்னு கூறினேன். அதை கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். இல்லை, இப்போதைக்கு புஸ்தகம் புரிஞ்சிருக்கட்டும், நம்ம கொஞ்சம் பிறகு புரிந்து கொள்ளலாம். புஸ்தகத்தில் இருக்கட்டும் இப்பொழுது. பிறகு மீண்டும் கீதையெல்லாம் படித்ததுக்கப்புறம் மறுபடியும் இதை படித்தோம் அப்படின்னா நமக்கு புரியும். காலப்போக்கில் தான் இது மெதுவாக நமக்கு புரியும். இனி இதற்கு பிறகு பகவான் பேசுகின்ற தத்துவத்தில் அதிகமாக கீழே இறங்கி நம்முடைய சாதாரண வாழ்க்கைக்கு வந்து ஒவ்வொரு படியாக எடுத்துட்டு போக போறார். என்ன சொல்ல போறார் பகவான்? 26வது ஸ்லோகம். அத சைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைவம் சோசிதுமர்ஹசி. பகவானுடைய இப்பொழுது விருப்பம் அர்ஜுனனுடைய மனதில் தன்னுடைய சோகத்திற்கு காரணம் என்று எதை நான் நினைக்கின்றேனோ அது தவறு என்று உணர வைப்பதுதான் பகவானுடைய விருப்பம். ஒருவர் நம்மிடம் வந்து எனக்கு சோகமாக இருக்கின்றதுன்னு சொல்றார். நாம் என்ன சொல்கின்றோம்? ஆமாம், அது அப்படித்தான், இதே போல் எனக்கு இருந்தது, நானும் அழுத நீயும் அழுன்னு சேர்ந்து அழுதம்னா என்ன ஆகும்னா, என்ன செய்ய வேண்டும்? அவரிடம் எந்த சூழ்நிலையை சொல்லி இந்தந்த காரணத்தினால் நான் சோகப்படுகின்றேன் என்று சொல்கிறாரோ அவரிடம் அந்த சூழ்நிலை சோகத்திற்கு காரணம் அல்ல என்பதை அறிவுபூர்வமாக புரிய வைக்க வேண்டும். சோகமெல்லாம் கிடையாது, இதெல்லாம் வெறும் கற்பனைன்னு சொல்லி சோகத்தை நீக்கக்கூடாது. ஒருவர் வந்து துயரமாக இருக்குன்னு சொல்கிறாரா, அதெல்லாம் கிடையாது போ அப்படின்னு சொல்லிடக்கூடாது. பிறகு அவர் என்ன நினைப்பார்? என்னுடைய மனசை அவர் புரிஞ்சுக்கலன்னு நினைப்பார். ஆகவே அவருடைய சோகத்தை ஏற்றுக்கொண்டு எதை சோகத்திற்கு காரணம்னு புத்தி சொல்லுமே அந்த காரணத்தை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அவர் எந்த காரணத்தை மனசில் வச்சுட்டு சோகம்னு சொல்கிறார், பிறகு அது காரணம் அல்லன்னு அவருடைய புத்தியை பார்க்க வைக்கணும். அதுதான் பகவான் செய்ய விரும்புகிறார். அப்படி செய்ய வர விரும்புகின்ற பகவான் எந்த அளவுக்கு இறங்கி போகிறார் என்றால், அர்ஜுனன் நினைக்கலாம் இந்த ஆத்மா நித்தியமா இருக்குன்னு யாரு கண்டா? ஏதோ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, நீங்களும் சொல்றீங்க. இந்த ஆத்மா பிறக்குது, ஷரீரம் தோன்றும் பொழுது பீஷ்மர் துரோணருடைய ஆத்மா பிறக்குது. ஷரீரம் இருக்கிற வரைக்கும் தான் ஆத்மா இருக்கு, ஷரீரம் போனதுக்கப்புறம் ஆத்மாவும் நாசமடைகின்றது என்று ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது?
என்று பகவானாகவே கற்பனை செய்து, அர்ஜுனா ஒரு கால் இந்த ஆத்மா அழிவதாகவே வைத்து கொள்வோம், இது நித்தியம்னு சொல்லித்தேன உன்னை நான் துயரப்பட வேண்டான்னு சொல்றேன், இது அழிகிறதுனே வச்சுக்குவோமே, இருந்தாலும் துயரப்படுவதற்கு அருகதை இல்லைன்னு சொல்றார். இப்படிப்பட்ட வாதத்திற்கு சமஸ்கிருதத்தில் அப்யுபேத்தியவாதக என்று பெயர். அப்யுபேத்தியவாதம் என்றால் நிச்சயமா நடக்காததையே நடக்குதுன்னு வச்சுக்கோமே, அப்பொழுதும் கூட நீ துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நடக்காத விஷயத்தை நடந்தாலும் கூட துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றார். ஆனா எல்லாம் எப்படி துயரப்படுறாங்க தெரியுமோ, கண்டிப்பா நடக்க போற விஷயம்னு நடக்காத விஷயத்தை கற்பனை பண்ணிட்டு துயரப்படுகிறார்கள். பகவான் சொல்றார், கண்டிப்பா ஆத்மா அழிய போறதில்லை, ஒரு கால் அது அழிவதாகவே வைத்து கொள்வோமே. இது பகவான் ஆத்மாவை அழிவதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் அப்யுபேத்தியவாதம் சொல்றது. அப்யுபேத்தியவாதம் என்றால் அவனுடைய மனநிலைக்கு தற்காலிகமாக ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ளுதல், தற்காலிகமாக தவறான முடிவை ஏற்றுக்கொண்டு பதில் சொல்லுவது, பிறகு அந்த தவறான முடிவை ஏற்றுக்கொண்டவரை நீக்கி விடுவார். அப்படி பகவான் ஆத்மாவை அழிவதாக இந்த ஸ்லோகத்தில் ஏற்றுக்கொள்கிறார். இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு வந்தார், ஆத்மா அழியாது அவிநாசின்னு சொல்லிட்டு வந்த பகவான் ஆத்மா அழிவதென்றே வைத்து கொள்வோம், அப்படி அழிவதாக இருந்தாலும் உன்னுடைய துயரத்துக்கு காரணம் இல்லை, நீ துயரப்பட வேண்டாம். இந்த இடத்துல தான் சொல்ல போறார், ஒரு சூழ்நிலை நிச்சயமாக அது நடக்கும் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அக்செப்டன்ஸ் என்கின்ற வேல்யூ அதை பகவான் இந்த ஸ்லோகங்களில் சொல்ல போறார். அதை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார். அதை சொல்வதற்காக பகவான் இவ்விதம் பேசுகின்றார். இப்போ எந்த அளவு பகவான் இறங்கி வருகின்றார். இப்போ இந்த ஸ்லோகத்தை படிக்கும் பொழுது பகவானுடைய இன்டென்ஷன், பகவானுடைய பாவனையை புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக பகவான் இவ்விதம் பேசுகின்றார்? அர்ஜுனனுடைய மனதில் துயரத்திற்கு காரணமாக எதை நினைக்கிறானோ அது இல்லைன்னு சொல்லணும். இவர்களுடைய அழிவு துயரத்திற்கு காரணம் என்று நினைக்கின்றான். பகவான் சொல்றார், முதலில் அவர்கள் அழிய மாட்டார்கள், அவர்கள் அழிவதாக வைத்து கொண்டாலும் மாற்ற முடியாத விஷயத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, அந்த ரெசிஸ்டன்ஸ், வேண்டாம் வேண்டான்னு மாற்ற முடியாத விஷயத்தை நீ சொல்வதனால் சூழ்நிலை மாறப்போவதில்லை. துயரம் என்பது ஒரு ரெமடி அல்ல, துயரம் என்பது ஒரு மார்க்கம் அல்ல என்பதை பகவான் நிச்சயம் செய்கின்றார். அதுக்காக பகவான் கூறுகின்றார், அத சைனம். அத என்ற வார்த்தை ஒரு கால் என்பதை குறிக்கின்றது. அத என்பது டாபிக் சேஞ்ச் ஆகுது. இதுவரைக்கும் ஆத்மாவை நித்தியம்னு சொல்லிட்டு வந்த நான் இப்பொழுது ஒரு கால் ஏனம், இந்த ஆத்மாவை நீ நினைக்கின்றாய். எப்படி? நித்யஜாதம். நித்யஜாதம் என்றால் என்றும் பிறப்பதாக, என்றும் பிறப்பதாக. நித்யம் வா மிருதம் மன்யசே, என்றும் இறப்பதாக மன்யசே, நீ நினைத்தால். இங்க பகவான் சொல்லல நான் அப்படி நினைக்கிறேன்னு சொல்லல, நீ அவ்விதம் நினைத்தால் சரின்னு நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நீ நினைத்தால் சரி, அப்படியே இருக்கட்டும். ஆத்மா நித்தியம்னு சொல்லி இப்பொழுது உன்னிடம் நிரூபிக்க நான் வரவில்லை. நீ என்ன சொல்ற? ஆத்மா பிறக்குது, ஆத்மா இறக்குது, அந்த கொள்கையில தான் நான் இருப்பேன்னு நீ சொன்னாலும் கூட, ஆத்மா நித்தியம்னு நான் சொல்ற கொள்கையை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கூட துயரப்பட வேண்டான்னு தான் நான் சொல்றேன் அப்படின்னு பகவான் சொல்றார். அதச்ச ஏனம். அதச்ச என்றால் மோரோவர், அதாவது இவ்விதம் எடுத்துக்கொண்டால், ஏனம், ஏனம் என்றால் இந்த ஆத்மாவை நித்திய ஜாதம்.
இந்த இடத்துல நித்தியம் என்ற சொல்லுக்கு பொருள் புனః, மீண்டும் மீண்டும் என்று பொருள். இதுவரைக்கும் நித்தியம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் பார்த்தோம்? 3 காலத்திலும் இருப்பதுன்னு பொருள் பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல ஜாதம்ங்கிறதோட சேர்ந்ததனால் நித்திய ஜாதம் என்றால் மீண்டும் மீண்டும் பிறப்பதாகவும், அல்லது இந்த தேகம் பிறக்கும் பொழுது ஆத்மா பிறப்பதாகவும், இந்த ஸ்தூல சரீரம் உற்பத்தி ஆகும் பொழுது ஆத்மா உற்பத்தி ஆவதாகவும், பிறகு என்ன? நித்தியம் வா மிருதம் மன்யசே, இங்கும் நித்தியம் என்றால் மீண்டும் மீண்டும் இறப்பதாகவும் மன்யசே நீ கருதினால், அவ்விதம் நீ நினைத்தால். பிறகு பகவான் என்ன சொல்றார்? ததாபி, அப்பொழுதும் கூட, அவ்விதம் நீ நினைத்தாலும் கூட, துவம் நீ, மகாபாகோ, மகாபாகோ அப்படின்னா பெரிய கையை உடையவன் அர்த்தம். கை தான் உனக்கு பெருசா இருக்கு, இப்போ நீ எப்படி இருக்கன்னா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறையேன்னு சொல்லி பகவான் அந்த சம்போதனையில சொல்றாராம். பெரிய கையை உடைய அர்ஜுனா என்ன ஆகுது? நைவம் சோச்சித்தும் அர்ஹசி, ஏவம் இந்த மாதிரி, இந்த விதத்தில், சோச்சித்தும் துயரப்படுவதற்கு, ந அர்ஹசி உனக்கு தகுதி இல்லை, துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நித்திய ஜாதம் என்றால் யதா யதா தேக உற்பத்திஹி ததா ததா ஆத்ம உற்பத்திஹி, எப்பொழுதெல்லாம் தேகம் பிறக்குதோ அப்பொழுது ஆத்மா பிறக்குது, எப்பொழுது தேகம் அழிகின்றதோ அப்பொழுது ஆத்மா அழிகின்றது. என்ன அர்ஜுனனிடம் பெரிய வில்லெல்லாம் இருக்கே, அவன் சொல்லலாம் என்னுடைய வில்லு சும்மா அல்ல, பீஷ்மருடைய ஆத்மாவையே அழிச்சிருன்னு சொல்லலாம். அவனுக்கு அவனுடைய காண்டீவத்தில் அவ்வளவு நம்பிக்கை. சரி வைத்துக்கொள், உன்னுடைய வில்லு பீஷ்மருடைய ஆத்மாவையே அழிக்கிறதாக வைத்துக்கொள். ஆத்மா தேகத்தோடு பிறந்து தேகத்தோடு மடிகிறது, அப்பொழுதும் நீ துயரப்பட வேண்டாம். அதற்கு காரணம் பகவான் இங்கு சொல்லவில்லை. ஏன் ஆத்மா இறந்தாலும் துயரப்படக்கூடாது? அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கின்றார். ஆத்மா இறந்தாலும், ஆத்மா இறக்காவிட்டாலும் நீ துயரப்பட வேண்டாம். ஆத்மா இருந்தால், இறக்காமல் இருந்தால் துயரப்பட வேண்டாம். அதுக்கு லாஜிக் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா ஆத்மா தான் இருக்கு. ஆத்மா இறந்து விடுகின்றது என்று வைத்துக்கொள்வோம், நான் ஏன் துயரப்படக்கூடாது? அடுத்த ஸ்லோகத்தில் காரணத்தை கூறுகின்றார். 27வது ஸ்லோகம். ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் பரிஹார்யேர்த்தே நத்வம் சோச்சிதுமர்ஹசி. இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஏன் ஆத்மா அழிகின்ற போதிலும் துயரப்படக்கூடாது அதற்கு காரணத்தை கூறுகின்றார். என்ன காரணத்தை பகவான் கூறுகின்றார்? முதல் வரியை பார்ப்போம். ஜாதஸ்ய த்ருவஹ மிருத்யுஹு. ஜாதஸ்ய என்றால் ஏதாவது ஒன்று பிறந்தால், பிறந்ததற்கு, அது எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், பிறந்த ஒன்றுக்கு, தோன்றிய ஒன்றுக்கு, படைக்கப்பட்ட ஒரு பொருளுக்கு என்ன நிச்சயம்? மிருத்யுஹு, அழிவு, மரணம் என்பது த்ருவஹ. த்ருவஹ என்றால் நிச்சயக, டெஃபனட் என்று பொருள். நிச்சயம். த்ருவஹ என்றால் நிச்சயம். எது நிச்சயம்? மரணம் என்பது நிச்சயம். எதற்கு? ஜாதஸ்ய,
எதெல்லாம் தோன்றியுள்ளதோ எதெல்லாம் படைக்கப்பட்டுள்ளதோ அதற்கு அழிவு நிச்சயம். இது நம்ம அனுபவத்துல பார்க்கிறோம். இனி ஒன்னி பகவான் சொல்றார், துருவம் ஜென்ம மிருதஸ்ய. மிருதஸ்ய என்றால் எதெல்லாம் இறந்ததோ அழிந்ததோ அதற்கு ஜென்ம பிறப்பு துருவம் நிச்சயம். எது பிறந்துள்ளதோ அதற்கு மரணம் நிச்சயம். எது இறக்கின்றதோ அதற்கு பிறப்பு என்பது நிச்சயம். இதுல முக்கியமான வார்த்தை என்ன? துருவம் என்ற வார்த்தை தான். துருவம்னு சொன்னா நிச்சயம் அப்படின்னு சொல்றார். மாற்ற முடியாது, எக்ஸப்ஷன் இல்லாதது, விதிவிலக்கு இல்லாதது. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இருக்கு. எல்லாத்துக்குமே விதிவிலக்கு இருக்குன்னு சொல்லிட்டா அந்த லாவுக்கு விதிவிலக்கு வேணுமே, அதுதான் இந்த மரணம் அப்படிங்கிறது. எல்லாத்துக்கும் எக்ஸப்ஷன் இருக்குங்கிற லாவுக்கு எக்ஸப்ஷன் வேணுமே. அப்போ ஒன்றுக்கு தான் விதிவிலக்கு இல்லை. அது எதுனா பகவான் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு, ஜாதஸ்ய மிருத்யுகு துருவக. எதெல்லாம் பிறந்துள்ளதோ அதற்கு அழிவு என்பது நிச்சயம். இதை தெரிஞ்சிட்டு நான் என்ன பண்ணணும்? தஸ்மாத் ஆகவே அபரிஹாரியே அர்த்தே. இதுவும் ஒரு முக்கியமான சொல். அபரிஹாரியம் என்றால், அபரிஹாரியம் என்றால் நீக்க முடியாத விஷயத்தில், மாறாத விஷயத்தில், நிச்சயமான விஷயத்தில் அபரிஹாரியே அர்த்தே. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். பரிகாரம் பரிகாரம்னு சில பேரெல்லாம் ஜோசியத்தை ஜாதகத்தை எடுத்துட்டு பரிகாரம்னு தேடுவாங்களே, அது பரிகாரம். அபரிகாரியம் என்றால் என்ன? பரிகாரம் இல்லாதது. அபரிகாரியே அர்த்தே, பரிகாரம் இல்லாத விஷயத்தில் என்றால் நிச்சயமாக நடக்கும் என்ற விஷயத்தில் துவம் சோசித்தும் ந அர்ஹசி, நீ துயரப்படுவதற்கு அர்ஹதை இல்லை. அப்படி துயரப்பட்டேனா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லுவார், என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, உன்னாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே நிச்சயமாக ஒன்று நடக்கும் என்ற விஷயத்தை குறித்து துயரப்படக்கூடாது. காரணம் என்ன? அதுதான் நிச்சயமா நடக்குது. இப்ப நிச்சயமா நடக்கிற விஷயத்துல துயரப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஆகவே நம்முடைய பாவனை இந்த உலகத்துல எப்படி இருக்கணும், நம்முடைய ஆட்டிடியூட் இந்த அனாத்ம விஷயத்துல எப்படி இருக்க வேண்டும் என்றால், எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ மனிதர்களை நாம் சந்திக்கின்றோம், எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகளை நம்ம சந்திக்கின்றோம். வாழ்க்கையில் காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும் நமக்கு விரும்புகிற கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனே வர்றதில்லையே, எவ்வளவோ விரும்பாத சூழ்நிலைகள் வருது. இப்போ பகவான் சொல்லிட்டார், கஷ்டமான அபரிகாரியார்த்தத்தில் துயரப்படக்கூடாது. இப்போ விரும்பாத சூழ்நிலையை அப்படியே வச்சுட்டு கஷ்டப்படணுமா? இப்போ தலைவலிக்குதுன்னு வச்சுக்குவோம், யாருக்காவது அது விரும்புகிற சூழ்நிலையா? விரும்பாத சூழ்நிலை தான். அபரிகாரியார்த்தம் சொல்லிட்டு அப்படியே நாம் அமர்ந்திருக்கணும்னு பகவான் உபதேசம் செய்யவில்லை. நமக்கு எவ்வளவோ கஷ்டமான நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும், நெருக்கடியான மனிதர்களும் நம்மளிடம் வந்து இருப்பார்கள். அப்போ என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த சூழ்நிலை கஷ்டத்திலிருந்து மாற்றத்தை உண்டு செய்ய முடியுமா முடியாதான்னு நமக்கு தெரியாது. என்ன, ஒருவருடைய குணம், ஒருவருடைய நடத்தை, ஒருவருடைய பாவனை அல்லது ஒரு சூழ்நிலை நமக்கு சந்தோஷமாக திருப்திகரமாக இல்லை, அதை நம்ம அப்படியே வச்சிருக்கணுங்கிறது பொருள் அல்ல. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, மாற்றுவதற்கு எவ்வளவு முயற்சி பண்ணணுமோ அவ்வளவு முயற்சியை பண்ணணும். காரணம் என்ன? அந்த சூழ்நிலை மாற்றத்திற்கு உட்பட்டதா உட்படாததான்னு நமக்கு தெரியாது. ஆகவே இது சூழ்நிலை மட்டுமல்ல, மற்றவர்களுடைய குணம் எல்லாமே மாறுமா மாறாதா என்ற தெரியாத விஷயத்தில் பிரயத்தனம்,
முயற்சி தான் நம்முடைய சொல்யூஷன், நம்மிடம் செய்ய இருக்க வேண்டிய பாவனை. பிறகு முயற்சி செய்ததற்கு பிறகு நமக்கு ஞானம் வருகின்றது, இந்த சூழ்நிலையில் மாற்றம் கிடையாது, இதை நான் மாற்ற முடியாது என்ற ஞானம் நமக்கு வருகின்றது. அப்ப என்ன செய்யணும்னா, ஏற்றுக்கொள்ளுதல் தான் நம்மிடம் இருக்க வேண்டிய பாவனை. இப்போ ஒரு சூழ்நிலை மாறாது என்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு சூழ்நிலை மாறும் என்றால் மாற்ற முயற்சி பண்ண வேண்டும். மாறுமா மாறாதான்னு தெரியலனா அது மாறாதுன்னு தெரிகிற வரைக்கும் முயற்சி பண்ணணும். இல்லையே அது மாறுமா மாறாதான்னு தெரியாது, நான் ஒரு முயற்சியும் பண்ணாமல் ஏற்றுக்கொள்ளட்டுமா என்றால் ஒரு முயற்சியும் பண்ணாமல் ஏற்றுக்கொள்கின்ற சக்தி மனசுக்கு வராது. நம்ம சொல்லிடலாம் அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லி, எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணிடலாம், நம்மளும் பண்ணிடலாம். அந்த நெருக்கடி வரும்பொழுது தான் தெரியும் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுதல். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது மனதுக்கு வர வேண்டிய ஒரு சக்தி, மனோபலம். அந்த சக்தி எப்போ வரும்னா, எப்பொழுது நம்மிடமிருந்து முழு முயற்சியை பண்ணுறோமோ அப்பொழுது தான் அந்த சக்தி வரும். இல்லை அப்படின்னா அந்த கில்ட் ஃபீலிங் நமக்குள்ளே வரும், குற்ற உணர்வு வரும். நான் முயற்சி பண்ணியிருந்தா இதை மாற்றி இருக்கலாம். அப்போது இந்த மாற்றாததற்கு காரணம் என்னுடைய முயற்சி இன்மைன்னு சொல்லி அந்த குற்ற உணர்வு நமக்கு வரக்கூடாது என்றால் ஒரு சூழ்நிலையில் நம்முடைய முழு முயற்சியை செய்ய வேண்டும். பிறகு அதனுடைய முடிவை என்ன செய்யணும்னா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய துயரத்துக்கு காரணம் ஏற்கனவே பார்த்த கருத்து தான், சூழ்நிலை சம்பவங்கள் அல்ல. சம்பவம் துயரத்திற்கு காரணம்னு சொன்னால் அந்த சம்பவம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் நம்ம துயரப்படணும். ஒருவருடைய மரணம் துயரத்திற்கு காரணம் என்றால் நம்ம பேப்பரில் எடுத்து பார்த்தோம்னா எத்தனையோ பேர்த்து மரணத்தை படிக்கிறோம், அதையெல்லாம் பார்த்துட்டு காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும் அழுதுட்டு இருக்கணும். பிறகு அதற்கு அடுத்த நாள் புதுசாக இனியொருத்தர் செத்திருப்பார், அதை படிச்சுட்டு அழுதுட்டு இருக்கணும். ஆகவே மரணம் துயரத்திற்கு காரணம் அல்ல, ஏற்றுக்கொள்ள முடியாத மரணம் துயரத்திற்கு காரணம். இப்போ நமக்கு வேண்டிய ஒருவர் இறந்து விட்டார், அது துயரத்திற்கு காரணம் அந்த டெத், அந்த மரணத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ நம்ம புத்தியில பிரிக்கணும், என்னுடைய துயரத்திற்கு காரணம் அந்த நிகழ்ச்சி அல்ல, அந்த நிகழ்ச்சியில் நான் வைக்கின்ற தவறான பாவனை. அப்போ என்ன செய்யணும்னா அந்த பாவனையை மாற்றுவதற்கு முயற்சி பண்ண வேண்டும். அந்த சூழ்நிலையை மாற்ற நாம் முடியாது. அதைத்தான் பகவான் சொல்றார், அபரிகாரியே அர்த்தே. இந்த ஆத்மா மரணத்தை அடைவதாகவே வைத்துக்கொள், அது நிச்சயமாக துருவம் கண்டிப்பாக நடக்கும் என்றால் அதை குறித்து துயரப்படாதே, ஏற்றுக்கொள்கின்ற பாவனையை நீ வளர்த்திக்கொள். இதை நம்ம அனுபவத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தெரியும். ஒரு சூழ்நிலை இருக்கு, எங்கே நமக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் சம்சாரம். நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது தான் சம்சாரம். நான் எங்கு ஏற்றுக்கொள்கின்றேனோ அங்கு துயரம் கிடையாது. பக்கத்து வீட்டு பையன் இருக்கான், அவன் சரியா படிக்கிறது இல்லை, தேவையில்லாத தப்பு குறும்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அதை நான் ஏற்றுக்கிறேன், அதனால எனக்கு அவனிடம் இருந்து ஒரு துயரம் கிடையாது. அதே இது நம்ம வீட்டு குழந்தை சொன்னது கேட்கல அப்படின்னு சொன்னால் அது துயரம் வருது. காரணம் என்ன? அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதிலிருந்து நம்ம எப்படி பிரிக்கணும்? நம்முடைய துயரத்துக்கு காரணம் ரொம்ப தூரத்தில் இல்லை, வெளி விஷயத்தில் இல்லை, நம்மிடமே இருக்கு. அப்படியே நம்மிடத்துக்கே வரணும். வெளியிருக்கிற மாற்றங்கள் துயரத்துக்கு காரணம்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாத நம்மிடம் இல்லாத மன மாற்றம் துயரத்திற்கு காரணம். ஆகவே ஆத்ம விஷயத்தில் அறிவு இருந்தால் அது அழியாதது, துயரப்படாதே. உன்னால் ஆத்மாவை பற்றி கிரகித்து கொள்ள முடியவில்லை, அனாத்மாவை போல ஆத்மாவே அழிவதாக கொண்டாலும் நீ துயரப்படாதே. துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அதை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இதற்கு இனியொரு வார்த்தையை சொன்னார் பகவான், திதிக்ஷஸ்வ பாரத, சகித்துக்கொள் என்று சொன்னார். சீதோஷ்ண சுக துக்கங்களையெல்லாம் நீ சகித்து கொள்ள வேண்டும் சொன்னார்.
இது ஒரு விதமான மனம், ஒரு விதமான பாவனை, அதை நாம் மனதில் உருவாக்க வேண்டும். ஆகவே ஜாதஸ்ய ஹி த்ருவௌ மிருத்யுஹு, எதெல்லாம் பிறக்கின்றதோ, இது மனிதனுடைய விஷயத்துல மட்டும் பொருள் அல்ல, வேற ஏதாவது பொருளை வாங்குறோம், வீட்டில் ஒரு பொருளை வாங்கி வச்சிடறோம், திடீர்னு அது கெட்டு போகுது அல்லது திடீர்னு நஷ்டமாயிடுதுன்னு வச்சுக்கோ, அதுக்காக துயரப்பட்டு என்ன பிரயோஜனம்? காரணம் என்ன? ஜாதஸ்ய, மேனுஃபேக்சர் டேட்டுன்னு ஒன்று போட்டிருக்கான், அதில் போட்டிருப்பான் இவ்வளவு நாள் அது இருக்கும்னு சொல்லி, அவ்வளோ நாள் அது இருக்குனுங்கிற அவசியம் கிடையாது. ஜாதஸ்ய த்ருவௌ மிருத்யுஹு, இது மனிதனுடைய மரணத்தில் மட்டும் நம்ம சேர்த்தக்கூடாது. எந்த பொருளை வாங்கினாலும் அது வாங்கும் பொழுதே இது ஜாதஸ்ய த்ருவௌ மிருத்யுஹு அப்படிங்கிற எண்ணத்திலேயே அதை வாங்கணும். ஏன்னா நம்ம இந்தியாவில் தான் இருக்கோம் இனியும், அது எந்த பொருளை வாங்கினாலும் அது எப்போ வேணாலும் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வாங்குங்க. அது போகும்போது எதிர்பார்த்தது தானே நடந்ததுன்னு ஒரு ஆறுதலாவது இருக்கும். பிறகு என்னன்னா அடுத்தது நமக்கு வராது. மிருதஸ்ய துருவம் ஜென்மங்கிறது தத்துவ ரீதியாக பகவான் பேசுகிறார். இறந்ததற்கு பிறப்பு இருக்கும், காரணம் அது இறந்து விட்டது, மீண்டும் பிறக்கும் என்று. அது ஆத்மாவினுடைய அடிப்படையில் பேசுகின்றார். இந்த தஸ்மாத் எல்லாம் பெரிய தஸ்மாத், ஆகவே பெரிய தஸ்மாத்னா ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லி பகவான் சொல்றார். ஆகவே சும்மா ஆகவேன்னு சொல்லல, நம்மளும் சொல்லுவோம் ஆகவே இதை பண்ணு, தேர்ஃபோர்னு அர்த்தம் இல்லாமல் சொல்லிட்டு இருப்போம். பகவான் பெரிய தத்துவத்தை சொல்லி தேர்ஃபோர் ஆகவே அபரிகாரியே அர்த்தே, பரிகாரம் இல்லாத விஷயத்தில் நீ என்ன செய்ய வேண்டும்? சகித்துக்கொள், பொறுத்துக்கொள், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது சில சமயங்களில் இப்போ நமக்கு தலைவலிக்குதுன்னு வச்சுக்குவோம், டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் மருந்து கொடுக்குறார், மருந்து கொடுத்து சாப்பிட்ட உடனே அந்த தலைவலி உடனே நீங்கிருமா? டிவியில் வேணால் நீங்கிரும், தலைவலின்னு காமிப்பா ரொம்ப சோகமாக, மருந்தை சாப்பிட்ட உடனே சிரிச்சிருவான். காரணம் 2 நிமிஷத்தில் அட்வர்டைஸ்மெண்ட்டை முடிக்கணும். ஆனால் ப்ராக்டிக்கலாக அது அனுபவத்தில் இருக்குமோ? மருந்து போட்ட உடனே டிவி போல் நம்மளால் சிரிக்க முடியுமோ? முடியாது, கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த நேரத்தில் புலம்பிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும். காரணம் என்ன? தலை வலிச்சிட்ருக்கு, மருந்தை சாப்பிட்டாச்சு, அந்த மருந்து போய் உள்ளே கொஞ்ச நேரம் வேலை செய்யணும். என்னதான் பண்ணினாலும் பகவானே வந்தாலும், பகவான் தான் மருந்து ரூபமாக உள்ளே போயிருக்கார், அது வேற பிரச்சனை. அந்த பகவானே கொஞ்ச நேரம் நிதானமாக தான் தலைவலியை நீக்குவார். ஒரு உதாரணத்துக்கு தலைவலியை சொல்கிறேன், எல்லா வலியும் நீக்குவார். அப்போ அந்த கஷ்டம் கொஞ்ச நேரம் அபரிகாரியே அப்படிங்கிறதுக்காக இந்த உதாரணம். அபரிகாரியம்னு சொன்னால் தலைவலிக்குது, அதுக்கான மருந்தும் சாப்பிட்டாச்சு, அந்த மருந்து வேலை செஞ்சு தலைவலி நீங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த நேரம் அபரிகாரியம்னு சொல்கிறது, வேற வழி கிடையாது. என்ன பண்ணணும்னா, சில பேர் என்ன செய்வார்கள் தெரியுமோ, தான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போய் கமெண்ட்ரி கொடுப்பாங்க, எனக்கு இந்த டிகிரியில் தலைவலிச்சிட்ருக்குன்னு, கிரிக்கெட் கமெண்ட்ரி போல். அவங்களுக்கு ஒரு தலைவலியை உருவாக்குன ஒரு சந்தோஷம், நம்மெல்லாம் சேர்ந்து தலைவலியோடு இருக்கிறோம்னு சொல்லி. அப்படி இருக்கக்கூடாது, நம்ம தலைவலி நம்மளோடு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நமக்கு பேரே தலைவலின்னு வச்சுருவார்கள். ஒரு வீட்டில் அப்படித்தான், ஒரு அம்மா அப்படித்தான் தலைவலிச்சு எல்லாத்திட்டையும் சொல்கிறது. அந்த அம்மாவை பார்த்தாவே அவர் என்ன சொல்கிறார், அது தலைவலி சாமி அப்படிங்கிறார். காரணம் என்ன? நமக்கு ஒரு கஷ்டம் இருந்ததுன்னு சொன்னால், ஒருவரிடம் போய் சொல்லணும்னு சொன்னால், நான் ஏதாவது தப்பான எண்ணத்தில் கஷ்டப்படுறேன்னா அதுக்கு ஒரு பரிகாரத்துக்காக ஒருத்தரிடம் போய் அட்வைஸ் கேட்கலாம். எனக்கு தலைவலிக்குதுன்னு இனி ஒருத்தர்கிட்ட போய் சொன்னால் நம்ம தலைவலி வாங்கி அவர் தலையில் வச்சுக்க முடியுமா? அதனால் என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் நம்ம சகித்து பழக வேண்டும். நம்முடைய வழி நம்மிடமே இருக்கட்டும். நம்ம ஒரு கஷ்டத்தை இனி ஒருவரிடம் சொல்கிறதுல தவறில்லை. எதற்காக சொல்லணும்? ஏதாவது ஒரு பரிகாரம் கிடைக்குன்னா சொல்லணும். இங்கே பகவான் என்ன சொல்கிறார்? அபரிகாரியே அர்த்தே, பரிகாரம் இல்லாத விஷயத்தில் நீ ஏற்றுக்கொள். நத்வம் சோச்சித்தும் அர்ஹசி, நீ துயரப்படுவதற்கு அர்ஹதை இல்லை, துயரப்படாதே. மேலும் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.